நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 3. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். நம்மை சிறப்பானவர்களாக்கிய கர்த்தர். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. வசனம் 5. பூமியை சொந்தமாக கொண்டிருப்பவரின் சொந்தங்களாக இருக்கும்படி இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டார்கள். பூமியெல்லாம் அவருக்கு சொந்தமாக இருந்தாலும் கூட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவரால் மீட்கப்பட்ட மக்களே அவருடைய சிறப்பான பொக்கிஷமாக இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் பேதுரு நம்மை குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வர்ணிக்கிறார். ஆம், தேவன் உண்மையாக நம்மை அதிகமாக விரும்புகிறார். அவர் நமக்கான சிறப்பான கனத்தை அளித்திருக்கிறார். இந்த உலகத்தில் பொன், வெள்ளி, விலைமிகுந்த கற்கள், பணம், சொத்து பத்திரங்கள் போன்றவை பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன. 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் அவரால் அழைக்கப்பட்டவர்களும் மீட்கப்பட்டவர்களுமாகிய ஒரு சிறு கூட்டத்தாரையே தேவன் தம்முடைய கருவூலமாக கருதுகிறார். அதாவது பூமி அனைத்தும் அவருடையதாக இருந்தாலும் அவருடைய மக்களே அவருக்கு சிறப்பானவர்கள். உலக மக்கள் தங்கள் பொக்கிஷங்களை அதிக கவனத்துடன் பாதுகாப்பது போல தேவனுடைய விசேஷ பாதுகாப்பு நம்மேல் இருக்கிறது. ஸ்லாக்கியங்கள் பொறுப்புகளை சேர்த்து அளிக்கின்றன. சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் அவனுடைய அந்தகார இருளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட நாம் பிற மக்களைப் போல் இல்லாமல் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஒரு தெய்வீக வாழ்க்கை தரத்தை அமைத்து கொண்டு பிற மக்களுக்கு வெளிச்சமாக வாழ வேண்டும் என்ற பொறுப்பையும் நமக்கு அளித்திருக்கிறார். அவருடைய புண்ணியத்தை பறைசாற்றி பலரையும் அவருடைய கிருபைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்ற முறையில் நாம் தேவனுக்கென்று ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரை, நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால், என் உடன்படிக்கையை கை கொண்டால் இவ்வாறு இருப்பீர்கள் என்று கர்த்தர் நிபந்தனை வைத்தார். ஆனால் நமக்கு அவ்வாறு இல்லை. நமக்கென்று சிறப்பான ஸ்தானத்தை கொடுத்துவிட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்றே கூறுகிறார். இஸ்ரவேலர் ஆண்டவர் அருளின நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் திணறினர். ஆயினும் ஆபிரகாமிடம் தான் பண்ணின உடன்படிக்கையை நினைத்து அவர்களை காப்பாற்றினர். இப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை நிராகரிப்பதன் மூலமாக தங்கள் ஸ்லாக்கியத்தை இழந்தவர்களாக நிற்கிறார்கள். ஆயினும் ஒரு நாள் வரும்போது கிருபையினால் அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். நம்மை குறித்து சிந்திப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிற ஸ்தானத்தின் அடிப்படையில் வாழ்கிறோமா? அவரிடத்திலிருந்து பெற்ற ஸ்லாக்கியங்களை நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறோமா? சபையிலும் சமுதாயத்திலும் நல்ல தரமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.